friends, welcome to Chezhiyan food court. இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக பூரண கொழுக்கட்டை பார்க்க போறோங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்புல ஒரு பாத்திரத்தை வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாங்க. நான் வந்து 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதுக்கு வந்து பாகெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதுங்க. ஏன் அப்படின்னா டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டி அப்படியே ஊற்றிக்கலாம். அதுக்காக தான். இப்போ நல்லா கரைஞ்சிட்டே வருதுங்க வெல்லம். ஓகேங்க, வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேனில் வந்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காயை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ஏன்னா ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்லை, லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதுங்க. இது வந்து அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃப், இது அந்த தேங்காயும் வெல்லமும் சேர்ந்தது. ஓகேங்க, கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கலாம். அதில் பாருங்கள் டஸ்ட் இருக்குது. அதுக்காக தான் நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு இதில் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்கிறது. இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் வெல்லம் தண்ணி அதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து அந்த மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் ஓகே, நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் கொழுக்கட்டை பண்ணிங்க அப்படின்னா. ஓகேங்க, இப்போ வந்து ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. அதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த மாவு தயாரிச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள் நல்லா பாயில் ஆகுது, இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். ஓகே, இப்போ வந்து ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அதாவது கடையில் கிடைக்கும் இல்லையா இடியாப்பம் மாவு, அதுதான். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவாக இருந்தால் கூட ஓகே தான். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி சால்ட் வந்து ஒரே இடத்துல இருக்கும். அதுக்காக தான். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க தண்ணியை வந்துட்டு நான் 1 கப்பு அளவு தண்ணி எடுத்திருக்கேங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். கையில் கலந்து விட்டுறாதீங்க, சூடாக இருக்கும். அதனால் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை கரெக்டாக 1 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் தட்டை மூடி வச்சுருங்க. நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அந்த மாவு வந்து நல்லா ட்ரை ஆகிடும். இங்கே பாருங்கள், தட்டை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நான் அந்த பூர்ணத்தை வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்க, கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பால் மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கேப் இருக்கணும், உள்ளே அந்த ஸ்டஃப் வைக்கிறதுக்கு கேப் இருக்கணும். ஓகேங்க, இப்போ வந்து அந்த பூர்ணத்தை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நான் பண்ணிடுறேன் இல்லையா, அந்த மாதிரி மடித்து விடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணுறேன் நான். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் வைக்கணுங்க. ஓகே, இந்த ஒரு ஷேப் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து நம்ம இன்னொரு ஷேப் பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதே போல் வந்துட்டு லைட்டாக நீங்கள் அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பால் மாதிரி வருது பாருங்கள். இதுக்குள்ளே அந்த பூர்ணத்தை வச்சுருங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கிற போல் இருந்ததுன்னா அதை வந்து வெளியில் எடுத்துருங்க. ஓகே, எடுத்துகிட்டு வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்லா. இங்கே பாருங்கள் நல்லா ஆஃப் மூன் மாதிரி இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அந்த மாவு எல்லாத்தையும் கொழுக்கட்டை பண்ணி வச்சுடலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த பிளேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேட்டில் தான் நான் வச்சுருக்கேன் நான். அதில் வந்து அந்த கொழுக்கட்டெல்லாம் வச்சுட்டு மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ், எனக்கு கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆச்சுங்க நல்லா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போது வந்துட்டு நம்ம 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஓகே, சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை ரெடி.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.